Hello friends, hello MTNs, நான் உங்க மோகன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பைக்ல என்ஜின் ஃப்ளஷை யூஸ் பண்ணலாமா, அது சேஃபா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. ஸோ இந்த வீடியோவில் என்ஜின் ஃப்ளஷ் லிக்விடை நாம எப்படி யூஸ் பண்றது, அது என்ஜினுக்கு உண்மையிலேயே நல்லதா இல்லை கெட்டதா, அது எப்படி என்ஜினை க்ளீன் பண்ணுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எதுக்காக இன்ஜின் ஆயிலை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, என்ஜினுக்குள்ளே இருக்கிற பாகங்கள் எல்லாமே ஒன்னோட ஒன்று உராயும் பொழுது அதோட தேய்மானத்தை குறைச்சி லூப்ரிகேஷன் பண்றதுக்காக தான் என்ஜின் ஆயிலை பயன்படுத்துறோம். என்னதான் இன்ஜினுக்குள்ள என்ஜின் ஆயில் லூப்ரிகேஷன் பண்ணாலுமே மெட்டல் ஒன்னோட ஒன்று உராயும் பொழுது அதுல சின்ன சின்ன மெட்டல் துகள்கள் வரத்தான் செய்யும். அது மட்டும் இல்லாம இன்ஜினுக்குள்ள போன பெட்ரோல் முழுமையா எரியறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஸோ அந்த இடத்துல கார்பன் டெபாசிட்டும் நமக்கு நடக்கும். அது மட்டும் இல்லாம இன்ஜினுக்குள்ள கிளச் பிளேட் இருக்கும். ஸோ கிளச் பிளேட் ஒன்னோட ஒன்று உராயும் பொழுது அந்த கிளச் பிளேட்ல இருந்து துகள்களும் அதிகமாக வரும். ஸோ இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில தான் மிக்ஸ் ஆகும். அப்படி இன்ஜின் ஆயில மிக்ஸ் ஆன இந்த டஸ்ட் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்றதுக்காக தான் நாம ஆயில் ஃபில்டர் பயன்படுத்துறோம். ஆனா ஆயில் ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 25 மைக்ரான்ஸ் அளவில் இருக்கிற டஸ்ட்டை மட்டும்தான் அது ஃபில்டர் பண்ணும். அதை விட கம்மியான சைஸ்ல இருக்கிற டஸ்ட் எல்லாமே அது ஃபில்டர் பண்ணாது. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில்ல அப்படியே தான் இருக்கும். ஸோ அது நாளாக அந்த டஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஜின்ல பார்த்தீங்கன்னா ஸ்லட்ஜா ஃபார்ம் ஆயிரும். ஸோ இன்ஜின்ல அந்த ஸ்லட்ஜ் அதிகமாகும் பொழுது இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகும், பர்ஃபார்மன்ஸ் குறையும், மைலேஜ் குறையும். ஸோ இன்ஜினோட ஓவரால் எஃபிஷியன்சியை பார்த்தீங்கன்னா நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்காக தான் நாம என்ஜின் ஃப்ளஷை பயன்படுத்துறோம். என்ஜின் ஃப்ளஷ் லிக்விட் அப்படின்றது கெமிக்கல் அடிட்டிவ். ஸோ நாம என்ஜின் ஆயில் மாற்றும் பொழுது அந்த பழைய என்ஜின் ஆயிலை ட்ரெயின் பண்றதுக்கு முன்னாடி இந்த என்ஜின் ஃப்ளஷை அதில் ஆட் பண்ணிட்டு பைக்கை ஒரு 10 நிமிஷம் ஐடில் ஆர்பிஎம்ல ரன் பண்ண வைக்கணும். அடுத்த 5 நிமிஷத்துக்கு எல்லா கியர்லையும் பைக்கை ரன் பண்ண வைக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது நாம ஆட் பண்ண அந்த என்ஜின் ஃப்ளஷ் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை ஏற்படுத்தி இன்ஜின்ல ஃபார்ம் ஆன அந்த எல்லா ஸ்லட்ஜையுமே இன்ஜின் ஆயில்ல மிக்ஸ் ஆக வச்சிரும். கியர் பாக்ஸையும் நாம ரொட்டேட் பண்றதால கியர் பாக்ஸ்ல இருக்கிற டஸ்டும் பாத்தீங்கன்னா இன்ஜின் ஆயில்ல மிக்ஸ் ஆயிரும். சோ இப்போ வழக்கம் போல அந்த பழைய இன்ஜின் ஆயிலை நீங்க ட்ரெயின் பண்ணிரணும். சோ அந்த பழைய இன்ஜின் ஆயில்ல அந்த கார்பன் டெபாசிட், அந்த மெட்டல் பார்ட்டிகல்ஸ், இந்த மாதிரி எல்லா ஸ்லட்ஜுமே பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பழைய இன்ஜின் ஆயில்ல வெளியே வந்துரும். சோ இப்போ நீங்க வழக்கம் போல நீங்க இன்ஜின் ஆயிலை மாத்திரலாம். ஆனா முக்கியமா நீங்க ஆயில் ஃபில்டரை மாத்தியே ஆகணும். சோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது இன்ஜினுக்குள்ள இருக்கிற அந்த வேஸ்டான ஸ்லட்ஜ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு வெளியே வந்துரும். சோ இதனால இன்ஜின் அவ்வளவா ஹீட் ஆகாது, இன்ஜினுடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும், மைலேஜ் நல்லா இருக்கும், பிக்கப் நல்லா இருக்கும். சோ ஓவரால் எஃபிஷியன்சியை பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பட் சில பேர் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அல்லது கெரோசினை பயன்படுத்தி இன்ஜின் முழுக்க ஃப்ளஷ் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி பண்ணா இன்ஜினை அது டேமேஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதே மாதிரி சில மெக்கானிக்ஸ் பார்த்தீங்கன்னா டீசலை பயன்படுத்தி இன்ஜினை ஃப்ளஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லைன்னு கூட சொல்றாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சில மெக்கானிக்ஸ் பார்த்தீங்கன்னா டீசல் பயன்படுத்தக்கூடாது, அது பயன்படுத்தினா ப்ராப்ளம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பெட்ரோல், கெரோசின் அல்லது டீசல் இது மூணுத்தையுமே பயன்படுத்தி இன்ஜினை ஃப்ளஷ் பண்றதை விட டாப் பிராண்ட்ஸ்ல இருக்கிற ஏதாவது இன்ஜின் ஃப்ளஷை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். இதை விட ஒரு பெட்டரான ஆப்ஷன் என்னன்னா, அதை பெட்டர்னு சொல்றதை விட நான் ரெக்கமெண்ட் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க இன்ஜினை ஃப்ளஷ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இன்ஜின் ஆயிலை மாற்றும் பொழுது அந்த பழைய இன்ஜின் ஆயிலை ட்ரெயின் பண்ணிருங்க. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டி இன்ஜின் ஆயில் விற்கும். ஸோ அந்த லோ குவாலிட்டி இன்ஜின் ஆயிலை இப்போ போட்டுட்டு அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் பைக்கை ஐடில் விடுங்க. அடுத்த 5 நிமிஷம் எல்லா கியர்லையும் பைக்கை ரன் பண்ண விடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் அந்த லோ குவாலிட்டி இன்ஜின் ஆயிலை பைக்ல இருந்து ட்ரெயின் பண்ணிருங்க, அதாவது இன்ஜின்ல இருந்து ட்ரெயின் பண்ணிருங்க. அதே மாதிரி ஆயில் ஃபில்டரையும் மாத்திருங்க. ஸோ இப்போ நீங்க வழக்கமான இன்ஜின் ஆயிலை போட்டு நீங்க உங்க பைக்கை ரன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த லோ குவாலிட்டி இன்ஜின் ஆயிலை நம்ம ரன் பண்ண வச்சு நம்ம ட்ரெயின் பண்ண பாத்தீங்களா. ஸோ அப்பவே இன்ஜினுக்குள்ள இருக்கிற ஓரளவுக்கு இருக்கிற அந்த ஸ்லட்ஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த லோ குவாலிட்டி இன்ஜின் ஆயிலே வெளியே வந்துடும். ஸோ ஓரளவுக்கு நமக்கு இன்ஜினும் பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ளஷ் ஆயிரும். அதே மாதிரி ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸும் பாத்தீங்கன்னா நமக்கு முன்ன இருந்த மாதிரி அந்த ஓவரால் எஃபிஷியன்சியும் சரி, ஸ்மூத்னஸும் சரி, மைலேஜும் சரி ஓரளவுக்கு நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் டாப் பிராண்ட்ஸ்ல இருக்கிற இன்ஜின் ஃப்ளஷ் லிக்விட வாங்கி கூட நீங்க இன்ஜினை ஃப்ளஷ் பண்ணலாம். பட் அதோட பிரைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும், 300 400 கிட்ட போகும். ஸோ அதை விட ஒரு பெட்டரான ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா அந்த லோ குவாலிட்டி இன்ஜின் ஆயிலை பயன்படுத்தி இன்ஜினை ஃப்ளஷ் பண்றது. ஸோ இது ரெண்டுத்துல உங்களுக்கு எது பெட்டர்னு தோணுதோ அதை தாராளமாக பண்ணுங்க. பட் இன்ஜினை நீங்க ஃப்ளஷ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடிக்கெல்லாம் ஃப்ளஷ் பண்ணாதீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ தான் பைக் வாங்கியிருப்பாங்க, 5000 10,000 15,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இன்ஜினை நான் கிளீனாக வச்சுக்கிறேன் அப்படின்றதுக்காக ஃப்ளஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா இன்ஜினில் இருக்கிற பியரிங் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக டேமேஜ் ஆகி உங்களுக்கு பெரிய செலவு வச்சிரும். ஸோ அடிக்கடிக்கெல்லாம் இன்ஜினை ஃப்ளஷ் பண்ணக்கூடாது. ஒரு 30,000 கிலோமீட்டர் அல்லது 35,000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை தான் நீங்க இன்ஜினை ஃப்ளஷ் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ மூலமா இன்ஜின் ஃப்ளஷ்னா என்ன, அது எப்படி பண்றது, அதை என்னென்னலாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம MTNs ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை வந்து பார்க்குறேன். கர்மாவை எதிர்பார்க்க உதவி செய்யுங்க. மற்ற எந்த விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் கர்மாவை எதிர்பார்த்து உதவி செய்யுங்க. என்ன இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லவ் யூ MTNs. நன்றி.